இருக்கின்றேன். அதிலும் என்னை நாடியோர் பக்தர்களுக்கு நான் அருளை வாரி வழங்கிக் கொண்டு இன்று இப்பொழுது அலைமகள் அலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியருக்கும் மூத்த தேவியான அந்த அன்னை ஆதி பராசக்தியை தொடங்கிவிட்டு எனது கலைப்படையை தொடங்குவோமாக. அகலாமல்
என்று பார்ப்போம். அருவம் உருவமாய் அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நீண்டது ஒரு விளம்பது ஒரு வெளியாகி கருணை கூறும் முகங்களாலும் கரைகள் பணிந்து கொண்டு ஒரு திரு முருகன் உதித்தான். உலகமையே முருகா அடியவன் சின்னவன் சிறியவன் எவது தாழ்ந்த வணக்கம் முருகா வணக்கம். வாழ்வதற்கு தாங்கள் நலம்பர் இருக்க என்னுடைய ஆசிரியர் என்னதான் இருந்தாலும் தாங்கள் எனக்கு வரவேற்பு கொடுத்து வரவேற்பதற்கு என்னுடைய ஆசை உங்களுக்கு என்றும் உண்டு. இருந்தாலும் வந்தோரை வரவேற்பது தமிழர் பண்பாடு அல்லவா? தாங்கள் என்னை தேடி வந்ததற்காக நான் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கையிலே நான் எப்படி உனக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்றால்
பொருளாசை இந்த 3 ஆசைகளும் திறந்து இந்த மூவரையும் சுற்றி இங்கு என்னை காண வந்துள்ளீர்கள். என்னை காண வந்துள்ள காரணம் என்ன? முருகா, இதெல்லாம் இளைஞர்கள் காலங்களில் இஷ்டப்பட்டு அங்கிருந்து கருவாட்டு வகைகளில் குறிஞ்சி மொழி மறுமொழியில பாறை அடிக்கிறார்கள். மணிமண்டல பகுதியில் குறும்படத்தில் திருச்சூழல் கண்ணே அருளாய் கனி அதுவும் இந்த நாரணி அது இருப்பது திருத்தணி இதை அடைய வேண்டியது சுப்பிரமணிய கனி முருகா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. கனின்னு சொல்றப்ப எனக்கு வயிற்றெல்லாம் கலக்குது. ஏங்க முருகா? முடியல, பயமா, ரொம்ப பயமா இருக்கு. என்ன காரணம்? முன்ன ஒரு கனின்னு கொண்டு வந்து நல்லா இருக்கிற என் குடும்பத்தை நாளா கேட்டது இல்லாம எனக்கு கடைசியில அந்த கனியால மிஞ்சினது கோமல துணி மட்டும்தான். கடைசியா அப்ப கனி கொண்டு வந்ததுனால எனக்கு மிஞ்சினது கோமல துணி. ஆனா இப்ப அதுவும் இருக்குமாங்கிற பயமா இருக்குது. நீங்க கனின்னு ஆரம்பிச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு கொண்டு கோமாளத்தை விட்டு கொண்டு போய் நெத்தில பட்டை எடுத்து உட்கார. ஆமா, அந்த கோமாளை அவிழ்த்து அதாவது அன்றைக்கு நான் சிறுபிள்ளை கோமணத்தோட இருந்தாலும் ஊர்ல ஏற்றுட்டாங்க, உலகத்துல ஏற்றுட்டாங்க. இன்னைக்கு நான் கோமணத்தோட இருந்தா அதுவும் இல்லாம தான் ஏற்றுக்குவாங்க. அதனால நீங்க கனின்னு சொல்றப்ப எனக்கு அப்படியே பயன்படுத்த அந்த கோமணத்தை அவிழ்த்து ராஜ வழியோடு அந்த வழியோடு உங்களை மாற்ற அந்த ஒரு ஆர்வம். அப்படியா நாளே? அப்படி என்றால் அந்த கனியின் சிறப்புகள் எல்லாம் கொடுங்கள்.
மயக்கம் கேட்கிறது. மற்றவருக்கு வெளியிட்டு உள்ளார் ஒரு பூங்கொடியை கண்டு அவர் முடிந்து அக்கறையை இருக்கிறது. பொய்யாமல் பதிலளிக்க வேண்டும். அப்படி என்றால் நாளை மா பலா வாழை இந்த முக்கணிகளை விட சிறப்பான கனி என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் சாத்தியம் என்ன மூனியே ஐந்து புலன்களுக்கும் சுமத்தரக்கூடிய கனி என்று கூறுகிறீர்கள். அப்படித்தானே அக்கனியை எப்படி கொள்வது? நாதனே கனி அல்ல கனி என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் நான் எப்படி செல்ல வேண்டும்? மீது நிற்கின்றது. அவருக்கு சுந்தரவழி அவர் சொல்லி அவர்கள் தேர்தலுக்கு மாறாக தேவையானவர்களுக்கு திருப்பரம் நடத்தி வைத்து திரும்ப வைத்து இறைவனுக்கு சுந்தரவழி தங்களை மறக்க வேண்டும் என்பதற்காகவே திருச்செல்வத்தில் காவலாக வருகிறார். அன்னவரை தங்களுக்கு கனியை கன்னியாக என்பதற்கு அன்னவரை தாங்கள் இன்று அதிகாலை பெருமாத்திற்கு முன்பதாக திருமணம் செய்ய வேண்டியது அவசியம் உள்ளா. அப்படியே ஆகிருந்தாங்க. என்னை பார்த்து போடாதே கண்ணில் என்ன கோலம் கோலம் ஏகாதே ஒளிபாடுக்கு ஏகாதே ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து போடாதே கண்ணில் என்ன கோலம் கோலம் ஏகாதே என்னே
வந்துச்சு. ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் என்னென்னவென்று இங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் இங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தின் இன்பத்தை வர்ணிக்கும். நீ அந்த சொர்க்கத்தின் மன்னவ காவிய நாயகனே, என்று தேசத்து காவலனே, வாழிய பூமியில் கார்மையாய் மதி தூவிய உன் புகழ் வாழியவே. சித்திகள் என்னை சித்தி கொண்டாச்சு, வாழ்வை சுமையென நினைத்து மிதிக்கலாமா? உணவை இடமோ உரிமை இடமோ உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வழித்த கனவை மிதிக்கலாமா? பூமியிடையென நினைத்தார் நினைக்கலாம். அவளை சும
Hello, music. Hello, music.
சிறப்பான முறையில் நடத்தி காட்ட வேண்டும் என்று இங்கு எங்களை அழைப்பு விடுத்த முருக பக்தர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் இந்நாடகத்திலே இந்த முறையில் தான் நடத்த வேண்டும் என்று நான் ஏற்பாடு செய்து கொடுத்த நாடக அமைப்பாளர் கருணமலை கருப்பையா அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை தொடங்குகிறேன். கல் தோன்றி மண் தோன்றி காலத்திற்கு முன் தோன்றியது இந்த நாடக கலைஞர். பல அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இது போன்ற நாடகங்களை எழுதியும் நடித்தும் அதை திறம்பட நடித்து காட்டியும் மக்களை சீர்திருத்தியாக வரலாறு கூறுகிறது. ஒட்டக்கூத்தர், கம்பர், வேத வியாசகர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இது போன்ற நாடகங்களை எழுதி நமது நாட்டு மக்களை சீர்திருத்தியாக வரலாறு கூறுகிறது. அப்படி இருக்கின்ற வேளையிலே பங்காளிகள் விரோதக்கூடாது என்று கூறுவது மகாபாரதம், சகோதர ஒற்றுமையை கூறுவது பகவத்கீதை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறுவது ராமாயணம். ஆகவே நாம் எல்லோரும் ஒருவரே இனம்தான் என்று இந்த கந்த புராணத்தின் ஒரு பகுதியாகும். அப்படி இருக்கின்ற வேளையிலே எங்களை எல்லாம் இங்கு வரவழைத்து இப்படித்தான் இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் நன்றாக வாழ்ந்தால்தான் என்னை போன்ற கலைஞர்கள் எல்லாம் நல்ல முறையில் வாழ முடியும். அப்படி இருக்கிறது Yeah.
அந்த குறிஞ்சி மாவட்டத்திலே சிற்றூர் கிராமத்தில் ஒரு தேன்சுவை நீரோடை, அந்த தேன்சுவை நீரோடைக்கு அருகில் திரைப்படம் அமைத்து அங்கே பராமரித்து காவல் காத்து வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த திரைப்படம் அருகிலே ஏதாவது குரல் கேட்கிறதா, ஏதோ சத்தம் கேட்கிறதா என்று பார்ப்போம். அவருடைய சாரியமே இவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது அவருடைய சரீரம் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று எண்ணி பார்க்கும் பொழுது சிலன்று மூத்த சிறு நிலன்று மூடி நிறுத்தி வழி போனாலே விட்டது
போகுது என்ன போகுது என் போகுது இதெல்லாம் போகுது ஒருவேளை சாப்பிட்டா காலையில் சாப்பிட்டா சாப்பிட்டு போவாங்க இல்லை நைட்டு சாப்பிட்டா காலையில் போவாங்க என்ன போகுது எங்க போகுது ஏன் போகுது என்ன போகுது போகுதா ஏப்பா நீ மட்டும் வந்து போகுது வருதுன்னா யார் பண்ணி எங்க இருக்கீங்க யாரு நீங்க எங்க இருக்கீங்க இந்த கேள்வியில கேள்வி யாரு நீங்க தான் வந்திருக்கீங்க எங்க இருக்கீங்க நான் எங்க இருந்து வரது வேணும் என்ன கேள்வி கேட்கிறேன் நீங்க யாருங்க நான் யார் கேட்கிறீங்க ஆமா நான் யார் கேட்கிறீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்க நீ யாரு நான் வீட்டால உட்கார பதில் சொல்ல முடியும் ஓ இந்த இடத்துக்கு காவல்காரன் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் ஓ இந்த இடத்துக்கு நீங்க காவல்காரனா சொந்தக்காரன் சுங்கக்காரனா அப்ப இந்த இடத்துக்கு வந்து சுங்கக்காரன் கடணும் சொந்தக்காரனா சுங்கக்காரனா சொந்தக்காரன் சொந்தக்காரன் தெளிவா சொல்லுங்க அப்புறம் சுங்கக்காரனா சொந்தக்காரனான்னு தெரியல சரி நான் வந்து வேடுவர் ராவணன் ஆமா வெள்ளிமலை வேடுவர் வெள்ளிமலை வெள்ளிமலை எங்க இருக்குன்னா மலை இருக்கிற இடத்துல தான் இருக்கான் வெள்ளிமலை எங்க இருக்கு வெள்ளிமலை வெள்ளிமலை எங்க இருக்குன்னா இருக்கிற இடத்துல பாருங்க எங்க இருக்கு கப்பால் உங்க தரத்துக்கு இவனுக்குலாம் பயிர் சொல்லிட்டு இருக்கலாமா ஏப்பா அம்மா ஆத்தா அம்மா சும்மா போட சொல்லுறாமா அம்மா கல்யாணம் பார்த்து போங்க அது டீ குடிக்க போகுதா இல்ல ஏன்னா இந்த வண்டி நிறுவன நாடகம் யூடியூப்ல நானே சொல்லியிருப்போம் காரணம் என்னன்னா வண்டி நிறுவன நாடகம் சமாதம் உள்ள பெண்களும் ஆண்களும் கல்யாணம் முடிக்காதவர்கள் இருந்தா கண்டிப்பா இந்த வண்டி திருமணத்தை பார்த்தா செவ்வாய் தோஷம் விடும் என்பது ஒரு ஐதீகம் ஏப்பா என் மலையை காட்டுறதுல உனக்கு என் மலை எங்கன்னு கேட்ட நான் உனக்கு அங்க இருக்குன்னு சொன்னல உனக்கு தெரியுதா அந்த மலை எங்க நாலு நாய்க்கு மீதம் தெரியுது என்ன தெரியுது இந்த ரெண்டு நாய்க்கு மீதம் தெரியுது அந்த நாய் பத்தி உனக்கு நல்லா தெரியுது அதாவது என்னோட மலை வந்து அடுத்தவரை கொண்டாட்டிகளா ஆசைப்படாதவங்க ஏய் ஏய் வாங்குங்க ஏய் கணப்படியா காவக்காரன் நாயை கொண்டாட்ட அதாவது என்னோட மலை வந்து அடுத்தவரை கொண்டாட்டிகளா ஆசைப்படாதவங்க தண்ணியில ஒரு அடிக்காதவங்க ஒருத்தர் கூட்டி விடாதவங்க இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் அடுத்த பொருள் மேல ஆசைப்படாதவங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் என்னோட மலை தெரியும் உங்களுக்கு தெரியுதா தெரியும் முதல்ல தெரியும் ஏய் பூ போல தெரியுதியா ஏப்பா மழை மட்டும் தெரியுதா அங்க போற எறும்பு ஒண்ணும் தெரியல சார சாரையா போகுது சார சாரே எறும்பு போல தெரியுது எறும்பு வாயில அடிச்சு கட்டிட்டு போல தெரியுதியா ஆனா அந்த கொடுங்க மழையில போற எறும்பு உனக்கு தெரியுதா அப்ப நீ யோகியனா இல்ல முதல்ல என்ன டவுசர் மலையில இருந்து எறும்பு டவுசர் கொடுத்தா ஆமா வெளியில எங்க வரீங்க ஆமா ஓடு ஓடு ஓடுறீங்க என்ன ஓடுது யா ஓடுது எங்க ஓடுது அதாவது நான் வெள்ளிமலையில ஒரு வேட்டையாடி முடிக்கும் போது ஒரு அழகான மான்குட்டி ஆமா அத்தனை மான்கூட்டத்தில் அழகான மான்குட்டி ஒன்று கண்டேன் அந்த மான்குட்டியாகப்பட்டது அங்கிருந்து துள்ளி ஓடி குதித்து இங்கே ஒரு துணைக்குளத்தில் கொண்டு வந்து விட்டது அதை குறைத்து பிடிக்கும் வேலையை நீங்கள் கருத்து விட்டீர்கள் இப்ப அங்க கருத்து வரீங்க ஆமா நீங்க மாட தொந்தரவு மாறி எந்த பக்கம் பார்த்து ஓடுச்சு மான் முன்னாடி பார்த்தா ஓடுங்க ஆமா அப்ப பின்னாடி வந்தா ஓடுவான சரி அந்த மாடு குட்டி போட்டவா குட்டி போடாதவா மான் குட்டி போட்டவனா குட்டி போடாதவனா குட்டி போட்டமானா முட்டி போட்டமானா குட்டி போட்டவனா குட்டி போடாத மான் இளமான் அதுவும் பெண் மான் ஆமா பொண்ணா பெண் ஓடுமான் பொண்ணா பெண்ணா இரண்டு ஓடுறாங்க மாடு மாடு ஓட பாத்தீங்க ஆமா நீங்க வேகமா மாடு ஓடுச்சு நானோட இரண்டு பேரும் நான் நடத்தி வரும் வழியில் திரைப்படத்தில் நுழைஞ்சவர்கள் நீங்க ஓடப்ப மாடு பாத்தீங்க ஆமா நீங்க வேகமா மாடு ஓடுச்சு ஓடுச்சு ஓடப்ப மாடு பாத்தீங்க நான் ஓடுறப்ப தான் பார்த்தேன் வேகமா ஓடுச்சு நான் பார்க்கறப்ப ஓடுச்சு ஓடுறப்ப பார்த்தா மான் ஓட ஓட வந்து நான் தொடர்ந்து விடாது மாடு வேட்டையா வந்திருக்கீங்க ஆமா வெளியில வெள்ளிமலையில வந்திருக்கேன் வேட்டையா பின்னாடி எங்களோட தொழிலே வேட்டையாடுறா ஆமா பரம்பரை எங்களோட குலத்தொழிலே வேட்டையாடுறா உங்க அப்பா எங்க அப்பா வந்து வேட்டையாடி ஒரு கால பசுமட்ட புழு வச்சிருக்காரு
ஆமா காலம் வச்சிருக்காங்க. எங்க அம்மா புளிய வேட்டையாடி புளிய வச்சிருக்காங்க. சிங்கம் வச்சிருக்காங்க. ஆமா எங்க அண்ணன் தம்பி எனக்கு அண்ணன் ஒரு கூட தம்பி ஒரு இருக்கிறார். அண்ணன் வேட்டையாடி மூன்று தெரியுமா சிறிய அதுல புடிச்சு வச்சிருக்காரு. வெளியே புடிச்சு வச்சிருக்காரு. தம்பி சிங்கி புளிய புடிச்சு வச்சிருக்காரு. ஆமா அப்பா வந்து காலவர புடிச்சு வச்சிருக்காரு. அம்மா வந்து சிங்கத்தை புடிச்சு வச்சிருக்காரு. ஆமா அண்ணன் வந்து எலிய புடிச்சு வச்சிருக்காரு. ஆமா தம்பி வந்து புளிய புடிச்சு வச்சிருக்காரு. ஆமா நீங்க என்ன சர்க்கஸ் கம்பெனி வச்சிருக்கீங்களா? என்னது சர்க்கஸ் கம்பெனி? சர்க்கஸ் கம்பெனியா? சர்க்கஸ் கம்பெனி வச்சிருந்தா தான் அதெல்லாம் பிடிப்பாங்களா? சிங்கம் புலி எல்லாம் வச்சிருக்கீங்களே. சரி என்னோட சர்க்கஸ் கம்பெனில நல்ல உங்களை நீ வரியா? ஏங்க ஐயா நீங்க தான் கேள்வி கேட்கிறீங்க. பாப்பா பாப்பா சாமி சரி நீங்க வாழ பிடிக்கணும். ஆமா மானத்தை பிடிக்கிறீங்களா? மானத்தை பிடிக்க வந்தேன். வேற ஒன்றும் பிடிக்கும். அதாவது நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். மானத்தா பிடிக்க வந்தா எங்க அப்பா வீடு எனக்கு தாயார் வீடு வந்து பார்வை வீடு வச்சு எனக்கு அண்ணன் பெயர் வந்து கொந்தி வேடுவாள். எனக்கு தம்பி பெயர் ஐயப்ப வேடுவாள். நாங்கள் வந்து எங்க குடும்பமே வேடு குடும்பம். சரி நீங்க வந்து சொந்தக்காரங்க ஆமா தெரியல யாரா தெரியுமா? இப்ப தெரியுதா? வந்ததை விட கூட்டிட்டு வந்தது இல்லையா? நான் யாரை பார்க்க வேண்டும் தெரியும். நான் யாரை பார்க்க வேண்டும் உனக்கு தெரியும். ஆமா கூட்டிட்டு வந்துருக்காங்களா? வாட்ஸ்அப் மெசேஜ். ஆமா 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 என்னது கூட்டி போட்டோம். அருமையான வரவேற்பு. சரிமாப்பா ஏன் தங்கச்சியா? அப்ப ஏன் தங்கச்சியாவே இருக்கட்டும். நான் இப்ப என்ன சொல்றேன்னா என் தங்கச்சியாவே இருக்கட்டும். ஆரம்பிங்க என் தங்கச்சியா இருந்தாலும் அவங்க ஆடி பார்க்கா அடி என்னடி பார்க்கம்மா
இது வந்துருச்சு. சரி வாப்பா, உன் தங்கச்சி வர சொல்லுவாப்பா. அம்மா தங்கச்சி அடி அடி காசு வாங்க காசு வாங்க இந்த பொம்மனவே அன்பு போவனே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் ஓட்டமா அலையாதமா மனதாராதமா இந்த பொன்னவே யார் அண்ணா? அதனால நீ கணக்கணும். அதனால இந்த கணக்க சொல்றேன். எனக்கு 1, உங்களுக்கு 2, எனக்கு 3. உனக்கு 3 இருக்குது. ஊர் உலகமே நாய் கிடக்குது. இல்லம்மா கரையும் கரையும் கண்டிப்பா அப்படி சொல்லு. ஏன் உனக்கு கூடுது? ஏன் கூடுது நீங்க வந்ததால கூடுது. வந்தனால கூடுதா என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? மான் மானு மாடு 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 நீ பாத்தியா? நான் பாக்கறேன் வாடி தம்பி மாடு மாடு பாத்துறதா மாடு பாத்தல யாரு? நீ மாடு பாத்தியா? நீ மாடு பாத்தியா? பாக்கற பாக்கற யாரு நீ பாத்தியா? யாரு மாடு மான் ஏத்து மாடு பாக்கல யாரு பாக்கல பாக்கவே இல்ல. சரி போங்க. அப்ப யாரு? அண்ணே இப்ப யாரு? நம்ம ஏத்தறமா அப்படி சொல்லு. நம்ம ஏத்தவ என்னம்மா, நம்ம இடத்தவர் இல்ல, நம்ம இன்னைக்கு இழுத்தவர். நம்ம ஏத்தவ நம்ம ஏத்தறமா நம்ம ஏத்தவ என்றால் அவரை நான் வரவேற்கிறேன். ஆமா. பக்கத்துல நின்னு இந்த பக்கம் நின்னு கூப்பிடுறேன். அண்ணே நான் கூப்பிடுறேன். வணக்கத்துக்குரிய ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டு அண்ணா நம்ம இடத்துல என்ன சொல்லிவிட்டார்? நான் அவரை பார்த்து பிடிக்கிறேன். ஒரு கை பாத்துக்கிறேன். நீங்க போய் தோழியை கூட்டிட்டு போய் தேடும் கிடையாவும் பரிசுக்கே செஞ்சுட்டே இருக்கிறேன். நான் போய் அந்த போய் எப்பா அப்ப தெரியும் மணியர்கள் உட்கார மாட்டாது. உங்களுக்கு ஆதரவு முடிஞ்சுட்டு இருக்கு. ஆமாப்பா இருக்கட்டும். போய் ஐயா எல்லாரும் வேணுமா இருக்கு? அண்ணா நம்ம கூட்டம் எப்படியே உட்காந்துருக்கோம்? நாடோடி கூட்டம். நாடோடி கூட்டம். I
வச்சு நிக்க வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் தாங்கள் வந்த நோக்கம் என்னவென்று தெரியாது, எதற்காக வந்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று தெரியாது. தக்க காரணம் சொன்னால் தக்க பயிர் வைக்க காத்திருக்கு, எடுத்து சொல்லுங்கள். குறிப்பிட்ட அவர்கள் பெற்றெடுத்த கோமகளை ஏ அண்ணா, தாங்கள் வரவேற்பு கொடுத்ததற்கு நன்றி. என்ன சொன்னாரு? குறிப்பிட்ட அவர்கள் பெற்றெடுத்த கோமகளை தாங்கள் வரவேற்பு கொடுத்ததற்கு நன்றி. அதாவது என்னுடைய பெயர் கந்தவேடன், என்னுடைய தந்தை பெயர் பரமவேடன், என்னுடைய தாயார் பெயர் பார்வதி எழுச்சி, என்னுடைய அண்ணன் தொந்தி வேடன், என்னுடைய தம்பி பெயர் கையப்ப வேடன். நாங்கள் வேட்டையாடுவது எங்களுடைய குலத்தொழில். என்னுடைய வெள்ளிமலையில் நான் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகிய மான்குட்டியை கண்டேன். அந்த மான்குட்டி ஆகப்பட்டது ஒரு பத்திரமாக்கு தங்கத்தில் பார்த்தது போல என் கண்ணில் பட்டது. அப்படி இருக்கையிலே எப்படியாவது அந்த மான்குட்டியை பிடித்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த மான்குட்டியை துரத்தி கொண்டு ஓடோடி வந்தேன். அப்படி வந்து கொண்டிருக்கும் வேளையிலே நானோட அந்த மானாகப்பட்டது உங்களுடைய பிணைப்புணர்வுக்குள் வளர்ந்து விட்டதமா? நான் பிடிக்க ஓடோடி ஒரு வேளையிலே தங்களுடைய காவல்காரன் என்னை தடுத்து விட்டான். அங்க அதுக்கெல்லாம் நான் பாட்டு மாலை கொடுத்து வீட்டை பார்த்து போயிருப்பேன், எங்க வீட்டுக்கு போயிருப்பேன், தாய் பிள்ளையோட சேர்ந்துருப்பேன். உங்களோட காவல்காரன் என்னை தடுத்துட்டேன், என்ன பண்றது? அப்படி இருந்தாலும் அந்த மான் எப்பேற்பட்ட மான், எப்படி அழகான மான் சொல்றேன் கேட்டுக்குங்க. இருங்க, வனத்துக்குள் நுழைந்ததம்மா, உங்கள் வனத்துக்குள் நுழைந்ததம்மா, இத்தினி வனம் நானே
வச்சிருக்கலாம், குடிக்கொண்டு வச்சிருக்கலாம், கையில அம்பு வைத்திருக்கலாம், அம்புவாளி வைத்திருக்கலாம், எத்தனையோ முறைகள் இருக்கிறது மானை பிடிப்பதற்கு. அதாவது ஏன் செய்யல? அந்த மானை வந்து வலை வீசி கடை வீசி அம்பு கொடுத்து பிடிச்சிருக்கலாம். ஆனா அந்த மானாகப்பட்டதை நான் என்னுடைய இரு கரங்களால் காயப்படாமல் கட்டி அணைத்து பிடிக்க வேண்டும் என்பதற்காக நான் அன்பு கொடுத்து கணிந்து கொண்டு பிடிக்கவில்லை. இருந்தாலும் மானாகப்பட்டது உங்களுடைய இருக்குது. நீங்க வந்து ஒரு இடத்தோட உரிமைக்காரங்க, நீங்க உங்களை கேட்காம அந்த இடத்துக்கு நாங்க வரக்கூடாது. அதனால அதாவதுமா ஒரு முனிவர் இருந்தாருமா, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, கல்யாணம் ஒரு முனிவர், அதாவது துரிஸ்டால் என்ற முனிவர் இருந்தாரு. அவர் காட்டுக்குள்ள ஒரு தவம் செஞ்சுட்டு இருக்க என்ன பண்ணாரா, ஒரு நாட்டோட அரசியாகப்பட்ட வளர்த்து வந்த மாடு வந்து அவரோட காட்டை நோக்கி ஓடுச்சு. அப்ப அவர் இந்த காட்டை நோக்கி வரப்ப அவரோட தவத்தை குறைக்கிறதுக்காக அந்த மாடை வந்து பக்கத்துல போய் கத்தவும், இந்த மாடாகப்பட்ட தன்னுடைய தவத்தை குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாதாள லோகத்துல அந்த மாட்டை இறங்கிட்டார். அப்ப இந்த அரசனாகப்பட்டவர் என்ன பண்ணார்னா 1000 ஆட்கள், அதாவது வேலையாட்களை பணியாட்களை அனுப்பிச்சு என் மக வளர்த்த மாட்டை காணா போய் கண்டுபிடிச்சு வாங்க. அப்ப இந்த 1000 ஆட்கள் போனாங்க. என்ன பண்றாங்கன்னா அந்த முனிவர்கிட்ட கேட்கிறப்ப அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா, உங்க மாடு இங்க வரலன்றாரு. முனிவர் வந்து பொய் சொல்றாரு. ஏன் என்ன காரணம்? அந்த முனிவருக்கு பொருளோட உபயோகம் யாரு, பொருளுக்கு சொந்தமானவங்க யாருன்னு வந்து கேட்டா தான் கொடுப்பாரு. அவர் வந்து தன்னோட ஞானசியா பார்த்து இவங்க பொருளுக்கு சொந்தமானவங்க இல்ல, அந்த நாட்டோட அரசியல் சொல்லி இல்லைன்றாரு. திரும்ப அந்த நாட்டோட அரசியை அந்த வனத்துக்கு போய் முனிவரே என்னோட மாடு இங்க வந்துச்சா அப்படின்னு கேட்கிறப்ப அப்ப அவர் சொல்றார், அம்மா இடம் என்ன இருந்தாலும் பொருள் ஒண்ணுது, உன்னோட மாடாகப்பட்டது என்னோட தவத்தை கொஞ்சம் பாதாள வச்சிருக்கேன், அந்த மாட்டை நான் மேல கொண்டு வரேன், நீங்களோட மாட்டை பிடிச்சு போன்னு சொல்லி மனிதாபிமானத்துல பொருளை இல்லைன்னு சொல்லி கொடுத்தாரு. அது போல என்னோட மானாகப்பட்டது வெள்ளிமலையிலிருந்து கொள்ள தூரம் 200 கால மைல் தூரம் தூரத்தில் வந்து உங்க வேள்விமலை சாரலுக்குள்ள இந்த திரைப்படத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. என் மாணவர்கள் உள்ள இருக்கு, உங்களோட அனுமதியோட பிடிச்சுட்டாங்க அல்லது பிடிக்கக்கூடிய வழியை சொல்லுங்க. இந்த உலகத்துக்குள்ள போகுதுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருக்கும்போது அந்த மான்குட்டியை பார்த்தா எனக்கு ஆசை இருக்காதா? அதெல்லாம் மான்குட்டியை பிடிச்சி நானே வச்சுக்காம முடிவு போயிருக்கேன். அதனால இந்த மான அழகான மானு சொன்னதுனால இந்த வழக்கு போதான் இருக்கும். நீங்க ஒண்ணு நினைக்கிறா நானும் பிடிச்சி வச்சு நல்லபடியா வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருப்போம். சொல்ல முடியாது வேற வழக்கு ஏமா வேண்டாம் 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 இந்த வேலை ஊராக பார்த்து இப்படி சிரிக்கல
பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா என் கண்ணால நான் தொலைஞ்சு வந்து இந்த வளர்த்து வழியா பார்த்தேன். நீங்க கையில புடிச்சிருக்காங்க. கையில அதாவது ஒரு 100 மான்குட்டிகள் இருக்கிற இடத்துல ஒரு மானை மட்டும் தனியா போய் பிடிக்கிறதுனா காலி ஆகாது. துரத்தி தான் பிடிக்கணும். நம்மளை கண்டபடி மானாகப்பட்டு நம்ம வந்து கட்டி பிடிக்குமா? விரட்டு ஓடத்தான் செய்யும். ஓடுனா அந்த மானை வந்து விரட்டி பிடிச்சாதான் அதுல ஒரு தனி சுகம். அதாவது மானை வந்து விரட்டி பிடிச்சாதான் தனி சுகம். அதான் வந்து அழகா அதுல சுகம் இல்ல. இருந்தாலும் என் மான் இங்க நுழையலன்னு சொல்றீங்க. நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன தலைவி என்ன வேலை பாக்குறீங்க? பறவைகளை எதுக்காக வெட்டுறீங்க? என்ன திணை? முருகனுக்கு மட்டுமா திணை? அதாவது நீங்க பறவைகளை வெட்டுறதும் சரி, பறவைகள் வந்து பறவை மீது அமைந்து வான் நோக்கி வர்ற பறவைகள் தானே வெட்டுறீங்க. அப்ப உங்க பார்வை எங்க இருக்கும்? எங்க பார்வை மேல இருக்குன்னு சொல்றீங்களா? உங்க பார்வை வான்வழி, அதாவது பறவையாகப்பட்டது வான்வழி தானே வரும். சரி. உங்க பார்வையாகப்பட்டது மேல் நோக்கமா? எங்க குருவி எங்க வருது, எங்க கொக்கு வருது அப்படின்னு அங்கதான் பாப்பீங்க. இருந்தாலும் மேல் நோக்கி பார்வையா இருந்தாலும் கீழே போயிருக்குமே. அதாவது நீங்க வந்து பறவைகளை வெட்டுவதில், அதாவது பறன் போட்டு மேல ஒரு பறன் போட்டு பறவைகளை வெட்டுறீங்க. பார்வைகளை எல்லாம் மேலதான் இருக்கும். நீங்க பார்க்காத நேரத்துல என்னோட மானாகப்பட்டது உள்ள வந்துருக்காங்க. 7 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கீழே எல்லாம் பார்ப்பாங்க. எனக்கு தோணி இருக்காது. யாரோ ஒருவரையும் சொல்லியிருப்பார்கள். யாருமே சொல்லலையே. அதாவது யாருமே சொல்லணும்னா உங்களை மாதிரியே 7 பேருமே ரொம்ப தெளிவானவங்க. அதாவது 7 பேரும் கீழே நான் சொல்றீங்க, நீங்க மேல சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கடையை வச்சுட்டு ஆரோக்கியம் சொல்லி பறவை வெட்டுறீங்க. அப்ப நீங்க விரட்டுறப்ப உங்க அண்ணன் 7 பேரும் ஏதோ பறவை வந்துருச்சு, நம்ம தங்கச்சி விரட்டுது அப்படின்னு சொல்லி அவங்களும் மேலாம பாத்துருக்கலாம். அவங்க பார்க்காத இடத்துல கூட உள்ள நுழைஞ்சிருக்கலாம்ல. சொல்லுங்க பாப்பா, யாரும் வந்தாரு. நான் என்ன சொன்னேன்? 8ஆவது பார்த்து முட்டாள சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்க பாத்துருக்கணும். அதை விட்டு வேற எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. உருண்டை மலை ரெண்டு மலை பொய்யார கழுகு மலை, உருண்டை மலை பாசி படந்த மலை, Oh,
அந்த மானம், அதாவது அந்த மானம் நான் தொலைச்சு வந்ததே பொய்யுங்கிறீங்க. ஆ, அப்படியா? மானே ஒண்ணு தானே எண்ணி நானே பாடுறேன், ராவா தண்ணி போட்டு கட்டி ஏனோ பாடுறேன். அடியாத்தி ஆத்தி நீ ஆடி மாத்த காத்தி என் மனச மாத்தி போட்ட மல்லாக்கு. இந்த காட்டுக்குள்ள போன அந்த சின்ன ஒரு மான இல்லைன்னு தான் சொல்லு இப்பத்தா. அடிவானே உன்னத்தானே எண்ணினானே வாழ. ராவா தண்ணி போட்டு கட்டி ஏறுவா. அடிவானே உன்னத்தானே எண்ணினானே வாழ. ராவா தண்ணி போட்டு கட்டி ஏறுவா. அப்படிங்கிற மாடு இல்லைங்கிறீங்க. மாடு ஒரு இடத்துலதான் இருக்குது. நான் பார்த்தேன், நான் துரத்திட்டு வந்தேன். புடிவாதம் பண்ணக்கூடாதுமா, ஒருத்தரோட பொருளை வச்சுக்கிட்டு புடிவாதம் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது பொருள், ஒருத்தர் பொருள் மேல ஆசை வச்சா என்ன நடக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க வேலூர் குளத்துல பிறந்தவங்க அப்படிங்கிற நடுவரே, அவசரப்படாதீங்க. இவ்வளவு தூரம் உங்க மாடுகளை பிடிக்க வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. எப்படி உள்ள மான்? என்ன வழி உள்ள மான்? என்ன அழகான மான்? என்ன அற்புதமான மான்? அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா, விவரமா உங்க மானுக்கு உண்டான அடையாளத்தை தெரிந்தால், ஒருவேளை அந்த அடையாளம் உள்ள மான் எங்க வனத்தில் இருந்தால் உங்களை நான் பிடித்து தருகிறேன். அன்போடு பிடித்து செல்வேன். அப்படியா?
அம்மா என்ன பண்ணுவாங்க? வேண்டாம், வேண்டாம், இங்க உள்ள. எல்லாமே பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி போகுது. நான் என்ன சொல்றேன்? நான் பக்கம் உபசரம் சின்ன பிள்ளை தூக்கி வாத்துருக்கிறேன். நானே நெச்ச பிடிக்கல. என்ன செய்வது? என்று நினைத்து முருகனை கேட்கவும் மனம் படைத்தேன் உன்னை வேலனாக வந்ததும் நானே, வேலனாக வந்ததும் நானே, நிறுத்தலாக வந்ததும் நானே. உன்னை மலைப்பிடிப்பதற்காக இந்த 3 கோலத்திலும் உன்னை வந்து அப்படி என்றால் உங்களிடம் ஒரு உபசரணை இருக்கிறது. என்ன என்றால் ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்கள். ஏற்கனவே ஒரு கல்யாணம். ஆமா. யாரோட இருக்கீங்க? தெய்வ யானை. தெய்வ யானையோட இருக்கீங்க. ஆமா. அப்ப என்ன இரண்டாம் தரமா கல்யாணம் பண்ண போறீங்க? ஆமா. இரண்டாம் தரம் கல்யாணம் பண்ணா மக்கள் எல்லோரும் என்னை முதலிடத்தில் வைத்து வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானை வள்ளி, உன் விருப்பப்படியே என்னை அனுதினமும் இங்கு வந்து அழைத்து அருள்மொழிய அறிவுரையை கும்பிட்டு கொண்டிருக்கும் பக்தர்கள் அனைவரும் இன்று முதல் வள்ளி தெய்வான சத்ய சுப்பிரமணியர் என்றுதான் அழைப்பார்கள். அப்படியே ஆகட்டும். சாப்பாடு இருக்குது. அரிசி பருப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். எல்லா பேரும் இருந்து முன்னி வந்து 2 வச்சிருக்க போடும். சாந்தி சாந்தி அவருக்கு எனக்கும் சாந்தி சாந்தி முகூர்த்தம் முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் என்னைக்கு நடக்கணும். அதனால சந்தோஷமா மக்கள் வாழ்க. சந்தோஷமா மக்கள் நீரோடி வாழ வேண்டும். இதுவரை ஸ்ரீ பாலமுருகன் தம்பி அப்படின்ட்டு அது வழிபடி மக்கள் இவர்களுக்கு நாடகம்
இதுவரை இந்த நாளத்தை கடைபிடித்து மற்றும் அத்தனை பேருக்கும் எங்களது அமைப்பாளர் ராஜராஜி அங்கு எம் கருமையாக